வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பிராய்லர் சிக்கன் வச்சுட்டு ஒரு சிம்பிளான ஒரு கிரேவி ஒன்று பண்ணலாம். இது சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இதை எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்க, ஒரு 25 ml அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெயில் சிக்கன் வறுவல் பண்ணோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த கிரேவிக்கு நான் பாருங்கள் இந்த சின்ன சைஸில் 2 பட்டை எடுத்திருக்கேன். ஒரே ஒரு கல்பாசி இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி அது ஒரு பீஸ் போட்டுக்கலாம். 2 கிராம்பு, ஒரு 10 மிளகு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா கல்லில் வச்சு தட்டி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இதில் ஒரு 6 பல்லு பூண்டு கல்லில் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாயை 2ஆக உடைச்சிட்டு போட்டுக்கலாம். பாருங்க, ஒரு 3 இனுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதையும் ஒரே போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 வெங்காயம் போட்டு செய்யும் போது நமக்கு வந்து கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கிரேவி கொஞ்சம் நிறையவும் கிடைக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பாருங்க, இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் பொடி போட்டிருக்கோம். இதிலே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே போட்டு நம்ம தூள் பண்ணியிருக்கோம். இதை போட்டுக்கலாம். மூணு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் 1 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இந்த மாதிரி பீஸாக போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கழுவிட்டு நல்லா இந்த மாதிரி ஓட்டை உள்ள பாத்திரத்தில் வச்சு நல்லா வடிச்சிடலாம். தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம இதில் போட்டோம்னா தண்ணி இதுலேருந்து நிறைய விட்டுட்டு வராது. அதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் தூள் இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த ஸ்பூன்லேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இப்போ இந்த மிளகாய் தூள் எல்லாமே இந்த சிக்கன்லேயும் நல்லா உரைச்சிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கலவையும் இதில் ஊற்றிக்கலாம். ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சமாக மல்லி இலையை இந்த மாதிரி தூளை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த சிக்கன் நல்லா வேகணும். 5 நிமிஷத்துக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். வச்சதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கன். அதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சிக்கன்.
பாருங்க இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம எல்லாம் கிளறி விட்டுட்டோம். மறுபடியும் இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்க எண்ணெயெல்லாம் கசிஞ்சு சூப்பராக வந்திருக்கு சிக்கன். பாருங்க இப்போ இதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி விட்டு நம்ம இதை இறக்கிடலாம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சிக்கன் கிரேவியை நீங்கள் வந்து சிம்பிளாக செய்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஒரு கிரேவி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து வீட்டில் இருக்க பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.